ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாங்கோடிபியில் ஆல்ரெடி கெட்டு போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ புட்டு டெலிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு டேட்டா பேஸில் நான் இப்போ லோக்கலில் இருக்கேன். சரி, நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லோக்கலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்லஸில் இருக்கேன். ஒன்ஸ் லோக்கலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி மாங்கோடிபி இன்டெக்ரேஷன் இதுதான் நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணி யூசரில் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துக்கிட்ட ஸோ போஸ்ட் பண்ணி திரும்பி கெட் பண்ணி பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸில் இல்லையா? தென் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எப்படி அப்டேட் பண்ணுறது, இது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கோடு நம்ம வந்து திரும்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சோவர் கோட் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா டிபி இன்டெகிரேஷன் கோட் இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் டேட்டா பேஸ் இன்டெகிரேஷன் கோட். ஸோ நான் கமெண்ட்டும் கொடுத்துக்கிறேன் வேணும்னா. இந்த இடத்துக்கிட்ட DATA டேட்டா BAC டேட்டாபேஸ் INTEGRA TIO டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன் கோட். ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான கோட், டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான கோட், தென் ஏதாவது எரர் இருந்தால் அதை த்ரோ பண்ணுறதுக்கான கோட். ஓகே, ஸோ இதுதான் டிபியை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோடிபி லோக்கல் URL, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் URL. ஸோ இது சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காமன் கோட். ஓகே, இது வந்து லிசன் ஆகிட்டு இருக்குது போர்ட் 5000. ஸோ ஒன்ஸ் நம்ம சர்வரை வந்து NPM ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, ஸோ localhost 5000 it will connect. Okay, we just need to go to localhost 5000 to access the server. LOCAL localhost 5000 /get. ஓகே, ஓ கெட்டு அப்புறம் ஐடியா. சரி, ஓகே, நம்ம யூசர் ஃபைண்ட் பை ஐடி. சரி, நம்ம இது தேவையில்ல, டேரெக்டாக கெட்டுன்னும் போது we got the data, ரைட்? சூப்பர். இந்த ரெண்டு டேட்டா பேஸ்லேருந்து எனக்கு கெட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு டேட்டாவை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் டேபிளில் கொண்டு வந்துடுவீங்க இல்லையா? ஏபிஐ கன்செப்ஷன் மூலயமா ஏபிஐ கன்செப்ஷன் நடத்தியிருக்கேன். அதில் மேப் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி நம்ம டேபிள்லையோ கார்ட்ஸ்லையோ போடுறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். தென் இப்போ இங்கே எப்படி கெட்டு போஸ்ட்டோ, ஃபஸ்ட்டு போஸ்ட் தான் வரும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் போஸ்ட் பண்ணால் தான் அடுத்து நீங்கள் கெட் பண்ண முடியும். அடுத்தது புட். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட புட். ஓகேவா? மெத்தட் நேம் புட். இந்த இடத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புட்டுனே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எந்த டேட்டாவை புட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேட்டாவை அனுப்பணும். அதே மாதிரி எந்த டேட்டாவை புட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து யூனிக்யூவாக இருக்கணும். அந்த ஐடி வந்து இமெயில் ஐடியாக இருக்கலாம், ஸோ பாஸ்வேர்டாக இருக்கலாம், இல்லை ஐடியாக இருக்கலாம். டேட்டாபேஸ் ஐடியை தான் நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது, யூனிக்யூ ஐடியா. அப்போ தான் ஒரு பர்டிகுலர் யூனிக்யூ ஐடியை செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டேட்டாக்கு ஒரு யூனிக்யூ ஐடி கம்பல்சரி இருக்கும் மாங்கோடிபியில். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ போஸ்ட்டில் நம்ம இதை பண்ண போகிறது கிடையாது. console.log post டேட்டா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட UPDATED அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு வரணும் இல்லையா? ஆக்சஸ் பண்ணால் வழக்கம் போல் போஸ்ட்மேன் போயிடலாம். இங்கே மாங்கோடிபி இன்டெகிரேஷன் நமக்கு இங்கே இருக்குது, மாங்கோ இன்டெக். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ரீநேமில் ரீநேம் இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட புட். ஓகேவா? புட் அப்டேட் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல போஸ்ட்டுக்கு பதிலாக புட்டுன்னு கொடுத்துக்கணும். இந்த இடத்துக்கிட்ட அதே மாதிரி யூஆரில் கரெக்டாக புட்டுன்னு கொடுத்துக்கோங்க. பாடியில் ஏற்கனவே டேட்டா இருக்குது, இமெயில் பாஸ்வேர்டு, நீங்கள் ரெண்டு டேட்டா தான் இருக்குது. இதை தான் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. இது கூடயே நீங்கள் எந்த டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக சென்ட் பண்ணணும். இல்லை ப்ரோ எனக்கு இமெயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இமெயில் அப்டேட் பண்ண போகிறீங்களா, இந்த இமெயில் வச்சுருக்க ஒரு யூசரோட ஒரு பாஸ்வேர்டையோ நேமையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? நான் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை மாங்கோடிபி ஐடி வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த இடத்துக்குன்னா நீங்கள் யூனிட் டு சென்ட் ஐடி ஃபார் தட். ஓகே, யூனிட் டு நோ த ஐடி. என்டர். இந்த இடத்துக்கிட்ட அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, இங்கே அண்டர்ஸ்கோர் ஐடின்னு தான் இருக்கும். ஓகேவா? இதை காப்பி பண்ணி, இது வந்து சாண்டி 1 இல்லையா? இந்த காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி தான் ஐடியை சென்ட் பண்ணுவீங்க. இந்த ஐடியை வச்சு கீழே இருக்க இமெயிலையோ பாஸ்வேர்டையோ நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சென்ட் பண்ணால் பேக் எண்டுக்கு சென்ட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த இடத்துல போஸ்ட் டேட்டாக்கு முன்னாடி console.log post டேட்டா இதை விட்டுருங்க. ஓகே, சரி,
இந்த இடத்துல லாக் பண்ணிடலாம். log log request.body request.body. இப்போ இந்த பாடியில் தான் அந்த டேட்டா வரணும். ஓகேவா, செக் பண்ணிடலாமா இந்த இடத்துக்கிட்ட வருதா இல்லையான்றது. சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு போஸ்ட்கான கோட் நல்லா தெளிவாக தெரியுதுல்ல. ஓகே, புட் அப்டேட் இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு. ஓகே, பட் இந்த இடத்துல என்ன போட்டோம், நம்ம புட்டுன்னு போட்டோம். சரி, ஓகே, அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல அப்டேட்கான கோடு ஒன்றும் எழுதலை, அதனால இந்த இடத்துல அப்டேட் ஆகாது ரைட் நவ். ஓகேவா, ஸோ அப்டேட் ஆகணும்னா யூனிட் டு ரைட் அப்டேட் கோட். இட்ஸ் சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எவ்வளோ ஈஸின்றது கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்திருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், பாஸ்வேர்டு, ஐடி. ஓகேவா, அதுலேருந்து ஐடியை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, request.body._id அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ நான் வந்து திரும்பி போஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். போஸ்ட் பண்ணிட்டேன்னா ரைட்டு. புட் பண்ணுறதுக்கு பதிலாக போஸ்ட் பண்ணிட்டேன், delete பண்ணிடுறேன் அந்த ஆப்ஜெக்டை. ஓகே, தென் இப்போ திரும்பி நான் புட் பண்ணும்போது எனக்கு அந்த ஐடி மட்டும் செப்பரேட் ஆகிருக்கு. கவனிச்சிங்களா, அந்த ஐடி மட்டும் செப்பரேட் ஆகிருக்கு. ரிமைனிங் வந்து கன்சோலில் வந்து எனக்கு இந்த டேட்டா வந்திருக்கு, அந்த ஐடி மட்டும் எனக்கு செப்பரேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஆகிடுச்சு. போஸ்ட் எடுத்துடலாம். இந்த இடத்துல ஐடி மட்டும் செப்பரேட் ஆகிடுச்சு. வேறு எங்கேயோ கன்சோல் போட்டிருக்கேன், இங்கே தான் போட்டிருக்கேன். ஓகேவா, இதனால தான் இந்த மாதிரி ஷோ ஆகிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா சென்ட் பண்ணுறேன் MongoDB டேட்டா. ஓகேவா, இந்த ஒரு பர்டிகுலர் ஐடியை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். எதுக்காக ப்ரோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, ஸோ நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. இந்த இடத்துல கெட் இருக்கு இல்லையா, டேட்டா ஃப்ரம் பேக்எண்ட் யூசர் மாடல் டாட் ஃபைண்ட். சேம் இதே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. எப்படி கெட் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து கெட் பண்ண போகிறீங்க. ஏன்னா டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து அதை இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதனால தான் கான்ஸ்ட் யூசர். ஓகே, யூசர் இஸ் ஈக்குவல் டு அவைட் யூசர் மாடல்லேருந்து நம்ம வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். இந்த இடத்துல ஃபைண்டுன்னும் போது நீங்கள் ஐடியை வச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்ட் யூ கேன் யூஸ் ஃபைண்ட் பை ஐடி. ஓகே, இல்லை ஃபைண்ட் பை ஐடியை டெலீட், இல்லை ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட். ஓகேவா, அவ்வளோதான். இந்த மெத்தடே ரொம்ப கூலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஈஸி. இந்த இடத்துல request.bodyயில் நமக்கு ஐடி வருது இல்லையா, request.bodyயில் டேரெக்டாக ஐடி வருது. அதனால் request.bodyயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடியை கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஐடிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா request.bodyயில் வரக்கூடிய டேட்டா. ஓகேவா, எந்த டேட்டாவை யூ ஆர் கோயிங் டு அப்டேட். ஓகே, ஸோ இது நீடே கிடையாது, ஏன்னா இது வந்து போஸ்ட்டுக்கான கோடு இல்லையா. தென் இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டர் என்னென்னா எந்த ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, டேட்டா பேஸில் எந்த ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்டில். ஏன் இதை ஆப்ஜெக்டில் கொடுக்குறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்திருக்க டேட்டா இல்லை அனுப்புகிற டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ரைட். ஸோ இங்கே இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையுமே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ரைட் நோ. அதனால் இந்த இடத்துக்கிட்ட இமெயில் request.body.email. ஓகேவா, பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி request.body body.pass பாஸ்வேர்ட். ஓகேவா, நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன எப்படி சென்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே நேம் தான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கமெண்ட் கூட பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல பாருங்கள் request.body.id வெறும் request.bodyன்னு கொடுக்கும்போது நமக்கு இங்கே என்ன நடக்குது, சென்டுன்னு கொடுத்தா அந்த டேட்டா மொத்தமும் சென்ட் ஆகுது. request.body.id அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி சென்ட் கொடுக்க சொல்ல இப்போ என்ன நடக்கும், அந்த ஐடி மட்டும் இந்த இடத்துக்கிட்ட தனியாக செக்ரிகேட் ஆகும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இமெயில் இஎம்ஏஐஎல் இமெயில் அப்படின்னும் போது நம்ம இமெயில் இங்கே ஒரு டேட்டா நீங்கள் அனுப்பிச்சா தான் அங்கே வரும், இல்லைனா இட்ஸ் இம்பாசிபிள், அங்கே வராது இல்லையா. இமெயில் 1 அனுப்புகிறேன். ஓகே, அன்டிஃபைன்டு அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்ட்டு எரர் தான் த்ரோ பண்ணும். ஓகேவா, கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தடுக்கு 2 பேராமீட்டர் சென்ட் பண்ணுறீங்க. ஒரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா எந்த ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. தென் ரெண்டாவது பேராமீட்டர் என்னென்னா அந்த ஐடிக்குரிய எந்த டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க.
இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் டாட் பாடியில் இமெயில் நீங்கள் அனுப்புவீங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு அனுப்பலாம், இல்லை ஒரு ஆப்ஷனல் கூட இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் 1 2 3 கூட போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணுறதால யார் வந்து இதை அப்டேட் பண்ணாலும் டிஃபால்ட்டாகவே அந்த பாஸ்வேர்டு என்ன மாறிடும், 1 2 3 மாறிடும். பட் வி டோன்ட் நீட், ஏன்னா பாஸ்வேர்டையும் நம்ம பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து தான் அனுப்புவோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கொடுக்குற சாண்டி 100, ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 0, ஓகே, இது அப்டேட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். அதே மாதிரி அப்டேட் ஆன உடனே ரிட்டனில் என்ன சென்ட் பண்ணணும், மெசேஜ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னா log log யூசர் இங்கே இருக்கு இல்லையா, இதில் தான் யூசர் இருக்கும். இது என்ன பண்ணுது, இந்த வேரியபிளில் என்ன ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கோம், வி ஈக்குவேட்டட் யூசர் டாட் ஃபைண்ட் பை அப்டேட், ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட்ன்ற மெத்தடை ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இது என்ன பண்ணும், அப்டேட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், அதுதான் அப்டேட்டட் வேல்யூ. ஓகேவா? இந்த யூசர் அப்போ நம்ம கன்சோல் பண்ணனா வி காட் த அப்டேட்டட் வேல்யூ ஹியர். ஆல்சோ இந்த இடத்துக்கிட்ட சென்ட் updated அப்டேட்டட் டேட்டா ஈக்குவல் டு காலன். ஓகேவா? யூசர். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிக்கு பதிலாக அப்டேட் ஆன டேட்டா நமக்கு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, சென்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுக்கு பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ அப்டேட் ஆகலை. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல அப்டேட் ஆச்சான்ட்டு. இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நமக்கு என்ன, அந்த யூசர் டேட்டா தான் வந்திருக்கு. ஃபைண்ட் பை ஐடினா ஃபைண்ட் பண்ணதை அது ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் அப்டேட் பண்ண டேட்டா உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பேராமீட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஒரு காமா, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டாவை அப்டேட் பண்ணணும், ரெண்டாவது அதாவது எந்த ஐடி அப்டேட் பண்ணணும், ரெண்டாவது பேராமீட்டர் எந்த டேட்டா அப்டேட் பண்ணணும், மூணாவது பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது தான். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நியூ ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது கொடுக்காதக்கப்ப என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஃபைண்ட் த டேட்டா அண்ட் ரிட்டன். ஓகேவா? ஆனால் இந்த வாட்டி ஓகேவா பாருங்கள், இந்த வாட்டி நான் 222ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கூட நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட். ஓகே, கன்சோல்லையும் பார்க்கலாம், இங்கேயுமே உங்களால் பார்க்க முடியுது இல்லையா, த அப்டேட்டட் டேட்டா இஸ் ரிட்டர்னிங். ஓகேவா? இங்கே நீங்கள் நியூ ட்ரூன்றது எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நியூ ட்ரூன்றது எடுத்துட்டிங்கன்னா 333ன்னு கொடுக்குறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 333ன்னு கொடுக்குறேன். ஸோ இட் ஜஸ்ட் சென்ட் த, இந்த இடத்துல பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கா இல்லையா, டேட்டா பேஸில் போய்ட்டு ஃபைன் பண்ணிவிடுது. ஃபைன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டேட்டா இருக்குப்பா, இந்த இடத்துல அப்டேட்டும் பண்ணிவிடுது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடேன், அப்டேட் பண்ணிவிடுது. பட் இட் டசன்ட் ரிட்டர்னிங் அப்டேட்டட் டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட மூணாவதாக ஒரு பேராமீட்டர் இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா to return updated அப்டேட்டட் டேட்டா. ஓகேவா? ஸோ இது மூலயமா உங்களோட அப்டேட்டட் டேட்டாவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாம்மா, தட் கால் த புட். ரொம்ப பெருசாலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, சிம்பிள். கோட் லாஜிக்னும் போது கன்சோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா புட்டோட கோடே அவ்வளோதான், ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கான கோடே அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துட்டு இஃபல்ஸ்லாம் போட்டு நீங்கள் அப்டேட்லாம் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஐடியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாட் இட் வில் ஷோ த எரர். ஓகே, பட் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஷோ பண்ணக்கூடாது எரர். ஓகேவா? எல்லா டைமும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. இந்த இடத்துல 9ன்னு இருக்குது, நான் இந்த இடத்துக்கிட்ட A9க்கு பதிலாக 11 அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நல் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்டேட்டட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு நல்னா அந்த மாதிரி ஒரு யூஸரே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வரலாமா, வரக்கூடாது இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிட்டன் ரெஸ்பான்ஸ் இப்படி போடக்கூடாது. ஓகேவா? ரிட்டன் ரெஸ்பான்ஸ் இதுக்கு பதிலாக இஃபல்ஸ் வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இதை கண்ட்ரோல் எக்ஸ் ஒரு இஃப் போட்டுட்டு இஃபுக்குள்ளே கண்டிஷன் என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்இஆர் யூசர் இல்லைனா மட்டும்தான்
ஓகேவா? யூசர் இல்லைன்னா ஒன்றும், யூசர் இருந்தால் ஒன்றும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூசர் இருந்தால் இந்த எல்ஸ் பார்ட் ட்ரிகர் ஆகும், யூசர் இல்லைன்னா இது ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஆனால் அந்த இடத்துல ரிட்டன் கீவேர்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். RETURN இல்லைனா ரிட்டன் கீவேர்டு எதுக்காகனா இதுக்கு கீழே இருக்க எந்த கோடுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. RETURN இதோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக நல்லுன்னு வரும். இந்த இடத்துக்கிட்ட யூசர் நாட் ஃபவுண்ட், USER யூசர் நாட் FOUND, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எரர் ஹேண்ட்லிங். ஓகே, FOUND யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகே, கேப்ஸ் ஆன் ஆகிடுச்சு. யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அப்டேட்டட் டேட்டா வந்து கண்டிப்பாக நல்லுன்னு வரும். இல்லை அப்படின்னா எல்ஸ் எப்போ போகும், யூசர் இருந்தா இல்லையா? சிம்பிள். இப்போ திரும்பியும் நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன், யூசர் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல யூசர் இருந்தா, ஓகே. ஸோ இப்போ 333 இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட Control D. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 333 ஐ ஆம் புட்டிங் 555. ஓகே, சப்மிட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் அப்டேட்டட் டேட்டா வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல டேட்டா இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவே இல்லை, பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி வரும். இதுதான் ஈஸி இல்லையா? தட்ஸ் இட். இப்போ இது எப்படி அப்டேட் பண்ணமோ அதே மாதிரி டெலீட். ஓகேவா? அதுவும் பெரிய விஷயம் இல்லை. சேம் இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் request.body._id. ஓகேவா? அந்த ஐடியை வச்சு we are going to delete. ஓகே, டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கு இந்த இடத்துல அப்டேட் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த டேட்டா எதுவுமே தேவையில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட், ஓகேவா, ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலீட். இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த ஐடியை டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடியை கொடுத்துக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வாங்கி. ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி ஒரு யூஸரே இல்லைனா யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துக்கிட்ட யூசர் நாட் ஃபவுண்ட்னு வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். தென் இப்போ அந்த மாதிரி யூசர் இருந்துட்டாங்கன்னா டெலிட்டட், DELETED, டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? இந்த இடத்துல டெலிட்டட் யூசர்லாம் வேண்டாம், ஏன்னா டெலிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே டேட்டாவே இருக்காது. ஓகே, டெலிட்கான கோட் ரீலி சிம்பிள். ஓகேவா? கண்டிப்பாக இஃபல்ஸ் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல புட்டுக்கு பதிலாக இதை அகெயின் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேவ் புட் காப்பின்னு இருக்கு இல்லையா, இதை ரீநேம் பண்ணுறேன். Ctrl+Alt+DELETE, டெலிட். ஓகே, டெலீட்டில் இந்த இடத்துக்கிட்ட DELETE ரவுட் நேம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? தென் டெலீட் பண்ண சொல்ல பாடியில் இன்னும் டு சென்ட் ஒன்லி த ஐடி. ஓகே, தட்ஸ் இட். தென் server.jsல இங்கே ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட்னு இருக்கணும். இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட request.bodyல என்ன வரும், நம்ம இந்த ஐடி வரும் இல்லையா? அப்போ நான் சென்டென்ட் கொடுக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட அந்த ஐடி வரும். ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலீட், டேரெக்டாக ஒரே பேராமீட்டர் தான், அந்த ஐடியை கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகேவா? சரி, எப்படின்னு பார்க்கலாம். உண்மையாலுமே டெலீட் ஆகுதான்றதையும் பார்க்கலாம். இப்போ இந்த டெலீட்டில் இந்த இடத்துல A9 இருக்குது இல்லையா, அது இந்த டேட்டா தான். சாண்டி 333 இல்லை 555 நினைக்கிறேன், கடைசியாக நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் 555. ஓகே, இந்த ஐடி டெலீட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சென்டுன்னு கொடுக்குறேன். cannot delete. ஓகே, வேறு localhost 5000ல் ஓகே /delete நம்ம பாடியில் சென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம பேராம்ஸில் சென்ட் பண்ணணும். ஓகே, டெலிட் மெத்தடில் நம்ம பேராம்ஸ்லேயும் சென்ட் பண்ணலாம் ஐடியா. ஓகேவா? பேராம்ஸில் சென்ட் பண்ணால் இந்த இடத்துல கன்சோலில் ஐடி வந்திருக்காது. request.bodyல log request.body Ctrl+C, இந்த இடத்துக்கிட்ட request.body நமக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நான் சென்டுன்னு கொடுக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன வரலை, எதுவுமே வரலை. கவனிச்சிங்களா? கரெக்டாக இருக்கா? ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். localhost 5000 /delete. ஓகேவா? ஸோ request.bodyல இல்லை, request.bodyல delete மெத்தட்லேயோ கெட் மெத்தட்லேயோ உங்களால் என்ன பண்ண முடியாது, பாடியில் சென்ட் பண்ண முடியாது. முடியாதுன்னு கிடையாது, முடியும். ஸோ we can alter and do. ஆனால் பை த டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேராம்ஸில் சென்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? பேராம்ஸ் என்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ஸ்லாஷ் அப்படின்னு போட்டுட்டு
இந்த ஐடியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாடியே தேவையில்லை, இது டேட்டாவே எடுத்துடலாம். ஓகே, டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட பெராம்ஸ்ன்னு இருக்கும், கீ வேல்யூவாக சென்ட் பண்ணுவாங்க, அப்படின்னா இங்கேயும் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ண சொல்ல எப்படி ரிசீவ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். கெட்டுக்கு லாஸ்ட் கிளாஸில் இந்த இடத்துல ஸ்லாஷ் காலன் ஐடி அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்வஸ்ட் டாட் பாடி பிஏ பெராம்ஸ் டாட் ஐடி. ஓகேவா? இந்த இடத்துல ஐடின்னு கொடுத்தா இங்கேயும் ஐடின்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல யூசர் ஐடின்னு கொடுத்தா இங்கேயும் யூசர் ஐடின்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இது கன்சோல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெலீட்டில் சென்ட் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நம்ம ஆப் டாட் புட்டுன்னு போட்டிருக்கோம், ஆனால் நம்ம இது டெலீட் தானே, இட்ஸ் எ டெலீட் மெத்தட், ரைட்? கரெக்டாக மெத்தட் கொடுக்கணும், இல்லைனா இட் த்ரோ சம்மர். ஓகே, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த இடத்துல ஐடி கரெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல் வரும், பட் ஓகே இட்ஸ் டெலிட்டட் ஐடி. ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் ஐடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இந்த இடத்துல பாடியில் டேட்டா வச்சுருக்கோம். நீங்கள் பெராம்ஸ்லேயும் சென்ட் பண்ணலாம் டேட்டாவை, பாடிலையும் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டான மெத்தட் போடலன்னா இட் ஒன்ட் ஒர்க், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாடியில் நம்ம ஐடியை கொடுத்துருக்கோம், இப்போ பாடியில் வந்த ஐடி மூலயமா தான் அது டெலிட் ஆகிருக்கு. ஓகேவா? இல்லை பெராம்ஸில் வந்த ஐடி மூலயமாவும் நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரெக்வஸ்ட் டாட் பெராம்ஸ் டாட் ஐடி. இப்போது இந்த ரெண்டு மெத்தடுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஒன்று தலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இல்லை பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. தலை அப்படின்னும் போது ஹெட்டு. ஓகேவா? ஹெட் வந்து ஸோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க, பெராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? எப்பயுமே பாடி யூஸ் பண்ணுங்கள். பெராம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா லீக் ஆக 100% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் பாடியில் நீங்கள் சென்ட் பண்ண சொல்ல இட்ஸ் என்கிரிப்டட். ஓகே, ஸோ அது வந்து ஷோ பண்ண முடியாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பேஜ் மூலயமா தான் பார்க்க முடியும். இல்லைனா பை த யூஆர்எல் இட் செல்ஃப். நீங்கள் இந்த கூகுளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு சில வெப்சைட்டில் மேலே யூஆர்எல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், கொஷின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த யூஆர்எல் மெத்தட் மூலயமா நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ இட்ஸ் அ டேஞ்சரஸ். அதனால் பாடியிலே எப்பயுமே சென்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெராம்ஸ்ன்றது எதுக்காகனா இந்த மாதிரி யூஆர்எல்ல டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ண. நீங்கள் ஐடி மட்டும் இல்லை, நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ரிஸ்க். இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கன்சோல் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ரெக்வஸ்ட் டாட் பாடியிலே எனக்கு அனுப்புறீங்க அப்படின்னும் போது டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட் டாட் பாடியில் இந்த மாதிரி நீங்கள் ஐடி அமைச்சிட்டு தென் இங்கே சர்வரில் ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக கன்சோல் ஆகும். ஓகேவா? நீங்கள் இதை கன்சோல் பண்ணாலும் இப்படி கன்சோல் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டேட்டா வந்துச்சு இல்லையா? இதான் பெராம்ஸ். ஹெட்டில் இருந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஸோ ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கு இது வந்து பாடியில் ஒரு டேட்டாவை வாங்குறது. ஓகேவா? ஸோ யூசர் இல்லைனா யூசர் நாட் ஃபோன் வந்திருக்கும், யூசர் இருந்ததால் இட் டெலிட் தட் யூசர். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட அகெயின் நான் திரும்பி டெலீட் பண்ணுறேன். இப்போ யூசர் நாட் ஃபோன் வருது. ஓகேவா? அதே ஐடி போயிருக்கு, யூசர் நாட் ஃபோன். ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்கு இல்லையா ஐடி, இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐடிக்கு கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண டேட்டா பேஸில் டேட்டாவே இருக்காது. ஓகேவா? கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டேட்டாவை போஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் பண்ணும்போது பாடியில் அந்த டேட்டா என்ன அப்படின்றத கொடுத்துருவோம். தென் இந்த இடத்துக்கிட்ட என்ன ரவுட் அப்படின்றத கொடுத்துருவோம். தென் என்ன மெத்தட்ன்றது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? தென் சர்வரில் போஸ்ட்டுக்கான கோட், இது புட்டுக்கான கோட், இது டெலீட்கான கோட், ஸோ இது கெட்டுக்கான கோட், இதுதான் போஸ்ட்டுக்கான கோட். இந்த இடத்துக்கிட்ட என்ன வந்திருக்கும், ரெக்வஸ்ட் டாட் பாடியில் இமெயிலும் ரெக்வஸ்ட் டாட் பாடியில் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். சேவ் மெத்தட் மூலமா அதை சேவ் பண்ணுறோம். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட்டில் நான் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த இடத்துக்கிட்ட ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டேட்டா பேஸில் வந்துடுச்சு. ஓகேவா? தென் இதே டேட்டாவை நான் எப்படி கெட் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் லோடிங். கெட் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட யூஆர்எல்லே நம்ம கொடுக்கல, ஸ்லாஷ் கெட்டுக்கு நீங்கள் பாடியில் எந்த டேட்டாவும் சென்ட் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இது கெட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், என்டையர் டேட்டா வந்திருக்கு. அங்கே ஒரு டேட்டா இருக்கிறதால ஒரு டேட்டா வந்திருக்கு. மல்டிபிள் டேட்டா இருந்ததுன்னா மல்டிபிள் டேட்டா நமக்கு வரும். ஓகேவா? நீங்கள் போஸ்ட் இந்த இடத்துல சாண்டி 555 இந்த இடத்துக்கிட்ட அப்படின்னு போட்டுட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இட்ஸ் கிரியேட் அனதர் டேட்டா. தென் இந்த இடத்துக்கிட்ட கெட் அப்படின்னும் போது நீங்கள் திரும்பியும் சென்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அரே ஆஃப் டேட்டா வந்திருக்கும். ஓகேவா? உங்களுக்கு மல்டிபிள் அரே ஆஃப் டேட்டா வந்திருக்கும். ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு தென் அடுத்தது கெட் பண்ணோம், தென் அடுத்தது வி கேன் ஏபிள் டு அப்டேட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட எந்த ஐடியை அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடியை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு
ஸோ இங்கே 555 இருக்குது இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl D, இந்த இடத்துக்கிட்ட 111 அப்படின்னு கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் சென்ட். ஸோ இட்ஸ் அப்டேட்டட். ஓகேவா, ஐடி தப்பாக இருந்தால் 6Fன்னு இருக்குது, எஃப்க்கு பதிலாக ஜின்னு இருந்தால் ஸோ யூசர் நாட் ஃபவுண்ட் ஆர்எல் சர்வர் கிராஷ்னு வந்திருக்கா. கூல், நோட்மேன் ஆப் கிராஷ்ட். ஸோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா சர்வர் கிராஷ் ஆகும். ஓகேவா, கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சென்டுன்னு கொடுக்குறேன், இட்ஸ் அப்டேட்டட் இல்லையா. 6Fக்கு பதிலாக நான் 622ன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த மாதிரி ஐடியே இருக்காது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ யூசர் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. ஓகே, ஏன்னா MongoDB லென்த் இருக்குது, இத்தனை லென்த் இருக்குன்னா அத்தனை லென்த் கரெக்டாக ஐடி இருக்கணும். ஓகேவா, இல்லைனா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ இப்போ எப்படி நம்ம அப்டேட் பண்ணமோ லைக்வைஸ் ஃபார் த டெலீட்னும் போது எந்த ஐடியை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பேராம்ஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இது பாடியில் கொடுத்து நான் டெலீட் பண்ணுறேன். இந்த மெத்தடை 6Fன்றதை பாடியில் கொடுத்து டெலீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், பாடியில் டேட்டா வரும், இந்த ரெக்வஸ்ட் டாட் பாடியில் டேட்டா வரும், ரெக்வஸ்ட் டாட் பேராம்ஸ்லேயும் டேட்டா வரும். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் போட்டு கமா டேட்டா ஃப்ரம் பாடி, டேட்டா ஃப்ரம் பேராம்ஸ், இந்த இடத்துக்கிட்ட Ctrl C Ctrl V, இந்த இடத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் டாட் ஐடி. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் ஐடி, டேட்டா ஃப்ரம் பாடி. ஓகேவா, அவ்வளோதான் டியூட். இப்போ ரெண்டு ஐடியுமே மாற்றி தான் கொடுத்துருக்கேன். இந்த 6Fன்றது பாடியில் கொடுத்துருக்கேன். அப்போ பாடியில் வந்த ஐடி மூலமாக டெலீட் ஆகுது. ஓகேவா, நான் சென்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், டேட்டா ஃப்ரம் பேராம்ஸ், டேட்டா ஃப்ரம் பாடி, கரெக்டாக நீங்கள் கொடுத்த ஐடி வந்திருக்கும். அந்த ஐடியை வச்சு நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா, இட்ஸ் ரியலி ஈஸி. இப்படி தான் ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறது, URL மூலயமாவோ பேராம்ஸ் மூலயமாவோ பாடி மூலயமா நம்ம சென்ட் பண்ணுவோம். கோடுன்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 90 லைன் கூட வராது. இதுக்கப்புறம் நீங்கள் இஃபல்ஸ் ஆட் பண்ணி, ஸோ அதில் வந்து டேட்டா வந்திருக்கா, பாஸ்வேர்டு வந்து 5 டிஜிட் இருக்கா, பாஸ்வேர்டு வந்து 10 டிஜிட் இருக்கா, பாஸ்வேர்டில் கேப்ஸ்லாம் கம்பல்சரி இருக்கா, இமெயில் ஐடி வந்து gmail.comனு கரெக்டாக இருக்கா அப்படின்ற வேலிடேஷன்ஸ்லாம் கொடுக்க சொல்ல இந்த சர்வர் கோடுன்றது கொஞ்சம் 150 லைன் 200 லைன் வரைக்கும் போகும். ஓகேவா, ஆனால் லாஜிக் என்னும் போது ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா REST API இந்த 100 லைன்ஸ் தான். ஓகேவா, இன்க்ளூட் டேட்டா பேஸ் இன்டெகிரேஷன். ஓகேவா, இதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண கோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணால் எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஓகே, ப்ராக்டிஸ் வெரி வெல். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இதே மாதிரி நீங்கள் Mongo Intecன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போஸ்ட்மேனில் கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட்டு நீங்கள் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேவா, ஒன்ஸ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னும் போது நம்ம இந்த ஓன் சர்வரை நம்ம என்ன பண்ணுவோம், மாக் ஏபிஐயில் இன்டெகிரேட் பண்ணுவோம். ஓகே, மாக் ஏபிஐனா மாக் ஏபிஐயை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணுவோம். நம்ம ரியாக்ட் கிரியேட் பண்ணி கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட்டுன்ட்டு வேறு ஒரு எக்ஸ்டர்னல் சர்வர், தேர்ட் பார்ட்டி சர்வர் மாக் ஏபிஐ வச்சு நம்ம டெஸ்டிங்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஏபிஐ கன்செப்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட். இங்கே நம்மளோட ஓன் சர்வரை நம்மளோட ரியாக்டோட இன்டெகிரேட் பண்ணி கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் நம்ம பண்ணுவோம். அதுதான் நெக்ஸ்ட் டாஸ்க்காக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் இந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணாதான் உங்களால் அடுத்த இதுக்கு போக முடியும். சரி, அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.